ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் தரவில்லை. தமிழ்நாடு அரசு உரிமம் வழங்காததால் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டப்பணிகள் தொடங்கப்படவில்லை என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் எண்ணெய் எரிவாயு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி மார்க்ஸ் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கபுருவா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய பெட்ரோலியத்துறை செயலாளர், வேளாண் துறை செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழக அரசு உரிமம் வழங்காததால் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் எந்த பணிகளும் துவங்கப்படவில்லை என்றும், கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் மேம்பாட்டு சட்டம் என்ற சட்டத்தை தமிழகம் இயற்றியுள்ளதாகவும், இந்த சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் எண்ணெய் எரிவாயு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க இதுநாள் வரை எந்த ஒரு புதிய உரிமமும் வழங்கப்படவில்லை என்று தமிழக அரசு விளக்கமானது அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என கூறி இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார்கள் அரசு. கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.